ரெட்மி நோட் 8 வந்து நமக்கு வாட்டர் டேமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசீவ் ஆச்சு. ஸோ இந்த மொபைலில் வந்துட்டு நம்ம பிரித்து பார்க்கும்போது நம்ம வந்துட்டு ஃபுல்லாக வாட்டர் டேமேஜ் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இதை வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் சம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கெப்பாசிட்டியில் அந்த ட்ரை இருக்கிறது, நமக்கு ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்கஸ் மாதிரி கிரியேட் ஆகிருக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்காக எல்லா ஷீல்டுமே நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு டிசி மீட்டரில் கொடுக்கும்போது நமக்கு வந்து ஃபுல் ஷாட் நியர்பை ஃபுல் ஷாட் நமக்கு வந்து எடுத்தது. அப் டு நமக்கு 2 ஆம்பியர் வந்து கொடுத்தாலும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆம்பியருமே வந்து கன்சியூம் ஆகுது. ஸோ ஃபுல் ஷாட் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணோம். ஸோ பண்ணிட்டு அந்த ஃபுல் ஷாட் வந்து நமக்கு விபேட்டில் இருக்கா விபிஹெச்ல இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் மூலியமாக செக் பண்ணிட்டு ஸோ அது என்ன கான்செப்ட்ல இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வந்து பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா G-Star மொபைல் கேர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக் லெவலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஜிப் லெவலுக்காக அடுத்த லெவல் நீங்கள் வந்து அப்டேட் ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். அதுக்கான கோர்ஸ் டீடைல்ஸ் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் பேட்ச்க்கான புக்கிங்ஸ் வந்து போயிட்டு இருக்கு ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு. ஸோ நீங்கள் வந்து அதில் வந்து அப்ளை பண்ணி நெக்ஸ்ட் பேட்சுக்கு வந்து புக் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து டிசி மீட்டரில் கிரவுண்டு ப்ளஸ் வந்து டிசி மீட்டரில் 4.2 வோல்ட் நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணோன்னே நமக்கு ஃபுல் ஷாட் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல தெரியுது. ஓகே, நமக்கு இப்போ வந்து மதர் போர்டில் வந்து ஷார்ட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அந்த ஷார்ட் வந்துட்டு பர்டிகுலராக வந்து நமக்கு வந்து இப்போ டிசி மீட்டர்லேருந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஒன்று விபேட்டாக இருக்கணும், இல்லை விபிஹெச்சாக இருக்கணும். ஸோ ஸ்மோக் போட்டு பார்க்கும்போது பவர் ஐசி ஹீட் ஆனிச்சு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கு. நம்ம வந்து பேட்டரி கனெக்டரில் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரி கனெக்டர் நார்மலாக வந்து டயோட் ரீடிங் வருது. ஸோ ஆக்சுவலாக வந்து பேட்டரி கனெக்டரில் ரீடிங் வருது அப்படின்னாவே விபேட்டில் நமக்கு எந்த ஒரு ஷார்ட்டுமே என்னாகல இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் ஐசி கிட்ட நமக்கு வந்து விபிஹெச் நமக்கு வந்து கெப்பாசிட்டி இன்புட் கெப்பாசிட்டி இருக்குது இல்லையா. ஸோ அதில் செக் பண்ணும்போது எனக்கு வேல்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 to 400 சம்திங் ஏதாவது வரணும். பட் அந்த இடத்துல வந்து நமக்கு 51 தான் வந்துச்சு. அகைன் நான் செக் பண்ணும்போது எனக்கு 44 தான் வருது. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமக்கு வந்து விபிஹெச்சில் தான் ஷார்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பவர் ஐசி வந்து நமக்கு ஓவராலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுனால ஸோ இந்த பவர் ஐசி வந்து சம்திங் ஏதாவது வந்து ப்ராப்ளமாக இருந்தாலும் இந்த மாதிரி நமக்கு வந்து ஷார்ட் காமிக்கும். ஏன்னா இது வந்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா டியூல் பவர் யூஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு சில மாடல்ஸில் நமக்கு வந்து விபிஹெச் தான் எல்லா இடத்துலையுமே இன்புட். ஸோ அதில் இருந்து தான் நமக்கு எஸ்எம்பிஎஸ்ஸாக இருக்கட்டும், எல்டிஓஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து வெளியே வரும். ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த ஐசி கொஞ்சம் ஃபால்ட் ஆயிருக்கலாம். அப்படிங்கிறதுனால இந்த ஐசி வந்து என்ன பண்ண போகிறேன், நான் வந்து ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஃபர்தராக வந்து இருக்கா அந்த ஷார்ட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நோட் 8 எடுத்துக்கும் போது நமக்கு வந்து இந்த பவர் ஐசி PM6125 அப்படிங்கிற இந்த ஐசியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் பேஸ்டட் கான்செப்ட்டில் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ்டட் கான்செப்ட் அப்படிங்கும்போது சுற்றி இருக்க எல்லா பேஸ்ட்டையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு அண்ட் தென் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக வந்து அந்த ஐசி ரீப்ளேஸ் பண்ணுறது, ரீவால்வ் பண்ணுறது இதெல்லாம் இருக்கும். இந்த இடத்துல எனக்கு வந்து ஸ்பேஸ் சுத்தமாக கிடையாது. அதனால் என்ன பண்ணிக்கிறேன்னா நியர்பையில் இருக்கக்கூடிய பக் ஆயில் எஸ்எம்பிஎஸ் காயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். கூடவே வந்து ஒரு கெப்பாசிட்டும் கூட நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளேடை வச்சு நான் சைடாக வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு சைடில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரென்த் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகிடும் ஐசிக்கு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து பிளேடை விட்டு நம்ம வந்து தூக்கிக்கலாம். ஸோ அப்படி தூக்கும்போது நமக்கு எந்த ஒரு கேப்புமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தினால தான் இந்த காயில்ஸும் அண்ட் கெப்பாசிட்டியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு வித் ஹெல்ப் ஆஃப் பிளேட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வந்து 350 அண்ட் ஏர் வந்து பார்த்திங்கன்னா 50 நான் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், அழகாக வந்து பவர் ஐசி ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ பவர் ஐசி ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு வந்து டைட்டாக தான் இருந்துச்சு. நம்ம ஹீட் என்ன பண்ணிக்கலாம், இன்னும் நல்லா ப்ளோ பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜென்டிலாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஐசி எனக்கு வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நமக்கு இது ஃபுல்லாக வந்து பிளாக் பேஸ்டர் தான், அண்டர் பேரில் எல்லாமே இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ளெக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபர்தராக வந்து க்ளீன் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் டீசால்ட்ரிங் விக் நான் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக ஒவ்வொரு பேடும் வந்து என்ன பண்ணிக்கிறேன், நான் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ கிளியர் பண்ணும்போது நமக்கு வந்து ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி காம்பனண்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தான். ஏன்னா ஒரு சில டைமில் நம்ம வந்து கெப்பாசிட்டி இல்லைனா நமக்கு ஆன் ஆகிடும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் கெப்பாசிட்டி வந்து ஃபில்ட்ரேஷனுக்காக இருக்கணும் கம்பல்சரி. ஸோ அது இருந்துச்சுன்னா தான் ஒவ்வொரு செக்ஷன்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து ஃபில்டர் ஆகிட்டு நமக்கு எல்லாமே வந்து பர்டிகுலராக நல்லாவே வந்து வேலை செய்யும். இப்போ வந்துட்டு விக்கை வச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆஃப் ப்ராசஸில் நான் வந்துட்டு எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தான், அப்போ பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக அந்த பிளேடை வச்சு என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்துட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த காயில்கிட்ட இருக்கக்கூடிய பேஸ்ட் கிளியர் பண்ணால் தான் நம்ம அகைன் வந்து என்ன பண்ண முடியும், நம்ம காயில் வந்து ரீப்ளேஸ் இல்லை எடுத்து தான் நம்ம வைக்க போகிறோம். ஐசி மட்டும் தான் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அந்த ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், பிபிஹெச்சில் ஸ்டில் நமக்கு வந்து அந்த ஷார்ட் இருக்கா அப்படிங்கிறத என்ன பண்ணிவிடுவேன், செக் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அந்த கார்னரில் இருக்கக்கூடிய பேடை மட்டும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கிளாரிட்டி வந்து நமக்கு வந்து கிடைக்கல. ஸோ கிளியரன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த பேஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கிறேன், அகைன் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து ஹெல்ப் ஆஃப் ப்ரெஷ் வச்சு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், நீட்டாக கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது.
இப்போ வந்து நான் அந்த மல்டிமீட்டர் வச்சு நான் செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு ஷார்ட்டுமே இல்லை, நான் ரீடிங்ஸ் வந்து நார்மல் ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்ன அர்த்தம், அப்போ இந்த ஐசி வந்துட்டு நமக்கு ஷார்ட் ஆயிருந்ததுனால தான் இந்த ப்ராப்ளம். அதனால் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்கிராப் போர்டு என்கிட்ட ஒன்று இருந்துச்சு. ஸோ அதிலிருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் வந்து அந்த ஐசி வந்து எடுத்து வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ போர்டில் இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது வந்து ஒரிஜினல் ஐசி நல்லாவே நமக்கு வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுனால இதையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் ஃப்ளக்ஸ் நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கிறேன், இப்போ நம்ம ரீபாலிங் ப்ராசஸ் கொடுக்கணும் இல்லையா, ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன், ஸோ ஃப்ளக்ஸை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரீவாலிங் ப்ராசஸ் நம்ம வந்து கொண்டு போயிடலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஸ்டென்சில் நம்ம வந்து PM6125 அப்படிங்கிற நம்பர் எடுத்து நம்ம இதுக்கு ப்ராப்பராக வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ மேட்ச் பண்ணிவிட்டு நம்ம பிபிடி எடுத்து 180°C பிபிடி எடுத்து நம்ம வந்து நீட்டாக ட்ரை பண்ணிவிட்டு அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நீட்டாகவே எல்லாமே ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ட்வீசர் யூஸ் பண்ணி நான் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ரீவாலிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ரீவாலிங் வந்து நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஐசியும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈச் அண்ட் எவ்ரி பால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு இடையில வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கிளிச்சஸ்லாம் வரும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் வீடியோஸ் வந்து ரெக்கார்டிங் ப்ராசஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவர் ஹீட் வந்து ஆயிடுச்சு. ஸோ கேம் இதெல்லாம் வந்து ஓவர் ஹீட் ஆனதுனால கொஞ்சம் அந்த கிளிச்சஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது மட்டும் லைட்டாக டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதை மட்டும் லைட்டாக பொறுத்துக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அது வந்து கிளியர் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ வந்து ஃப்ளக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு பவர் ஐசி நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொசிஷன்ஸ் நம்ம வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். எனி சாஃப்ட்வேர் டூல் எனி ஹார்ட்வேர் டூல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை போனியோ பெக்மாஃபிக்ஸோ இல்லை எஸ்டெக்கோ நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் வந்து பார்த்து நேம் அப்படிங்கிற இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த பொசிஷன் அப்படிங்கிறதுலாம் ப்ராப்பராக வந்து தெரியும். அதை வச்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ப்ளோயரை வந்து ஜென்ரலாக ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ ஐசி வந்து என்ன ஆகுது, நமக்கு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ நல்லாவே வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலைஸாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஃபர்தராக வந்துட்டு இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தக்கூடிய அந்த எஸ்எம்பிஎஸ் பக் ஆயில்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணோம், ரிமூவ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து நீட்டாக என்ன பண்ணிக்கலாம், எடுத்து வந்து நம்ம இதில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு காயில் வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகிறத நீங்களே வந்து பார்க்கலாம். ஸோ காயில் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெப்பாசிட்டர் தான் ஒர்க் பண்ண வைக்கணும். ஓகே. ஸோ அந்த கெப்பாசிட்டர் வந்து நம்ம வந்து இடையில வந்து இன்பிட்வீனில் நமக்கு ஐசிக்கும் காயில்ஸ்க்கும் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டர் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த கெப்பாசிட்டர் ஃபிக்ஸ் பண்ணலாம் மொபைல் ஆன் ஆகும், ப்ராப்ளம் இல்லை. பட் இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்குக்கான வோல்டேஜ் இன்புட் வோல்டேஜ் இது. ஸோ சரிங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ஃபில்ட்ரேஷன் கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் வந்து நம்ம அந்த மைக்ரோ ஃபெரட் ஓகேங்களா உள்ள அந்த கெப்பாசிட்டர் வேல்யூ வந்து நம்ம கண்டிப்பாக வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபில்ட்ரேஷன்லாம் நமக்கு ப்ராப்பராக இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து ஃபியூச்சரில் நமக்கு வந்து வராது. ஏன்னா கெப்பாசிட்டர் வந்து ரொம்ப மெயினான இம்பார்ட்டண்டான திங்ஸ் தான். ஓகேங்களா. நமக்கு வந்து அது வந்து எலக்ட்ரானிக்ஸில் அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ வந்து ஐசியை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த போர்டை எடுத்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த ஐசி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். ஓகேங்களா. ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நான் ஷீல்டு ஃபுல்லாக பிரிச்சுட்டு நான் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து மொபைலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் சார்ஜ் போடுறேன். எப்பயுமே சார்ஜ் போடும்போதே நமக்கு அந்த இண்டிகேஷன்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து தெரிஞ்சிடும். ஸோ மொபைல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெட்டில் இருந்தது நார்மலாக வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு சிம்பிள் விஷயம் தான். நீங்கள் பார்க்கும்போது இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் வீடியோவில் பார்க்கும்போது ஆனால் இது நீங்களாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அட்டன் பண்ணுறதுக்கு உண்டான நாலேஜ் தான் நீங்கள் கற்றுக்கிறது தான் பெரிய விஷயம். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஏப்ரலுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் வந்து ஃபுல்லாக ப்ராப்பராக கற்றுக்கலாம். நீங்கள் ப்ராப்பராக நாலேஜபிளோட எலக்ட்ரானிக்ஸை லேர்ன் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே நீங்கள் எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் அட்டன் பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு இப்போ இதை பார்த்து நீங்கள் இதே மொபைல் கொடுத்தா கூட நீங்கள் ரெடி பண்ணி வைங்க, அது ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் அது நீங்களே கண்டுபிடிக்கணும், நீங்களே வந்து ப்ராப்பராக பண்ணணும். ஸோ அதுக்கு உண்டான ப்ராப்பர் எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ ரெடி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாடலில் வந்துட்டு நமக்கு வந்து ஷார்ட் இருந்தது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டயோட் மோட் அனலைஸ் பண்ணோம். ஸோ பண்ணிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென் வந்து நமக்கு பவர் ஐசி ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபுல் ஷார்ட் அப்படிங்கும் போது பெரும்பாலும் கெப்பாசிட்டர்ஸ் டயோட்ஸ் இந்த மாதிரி செக் பண்ணாமல் நம்ம வந்து ஐசியும் கொஞ்சம் செக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த மாடல். ஸோ இதில் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணோம், ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான போர்ட்ஸ் வந்து நம்ம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிசி மீட்டர் ரீடிங்காக இருக்கட்டும் இல்லை ஒவ்வொரு சிப்செட் ரீடிங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து நமக்கு வேரி ஆகுது. அது எல்லாமே தொடர்ந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபீல்டில் எல்லாருக்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.